இந்த ஊரை விட்டே போகணும்னு நினைக்கிறியா? எங்கம்மா போவ? எதுக்காக நீ போகணும்னு நினைக்கிற? நான் எங்க இருந்து வந்தேன்னு நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். என் வார்த்தைய மதிச்சு இது வரைக்கும் நீங்க அதை கேட்கவே இல்லை. அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் எங்க போக போறேன்னு நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது இல்லம்மா, நீ இவ்வளவு நாளா என்ன உங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்க. எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்டீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது கண்டிப்பா பத்தாது. அந்த கடவுள் அன்னைக்கு என்னை எதுக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் என் வாழ்க்கைய நான் பாத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது இல்லம்மா லட்சுமி. அம்மா ஒரு நிமிஷம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம ஒரே ஒரு வார்த்தை கேட்டதுக்கு நம்ம வார்த்தையை மதிச்சு நம்ம கூடவே இருந்துட்டாங்க. இப்ப லக்ஷ்மி சொல்றதையும் நாம கேட்டாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க கடந்த காலத்தை பத்தி நம்ம எதுவும் கேட்டதில்ல. அதே மாதிரி அவங்க எதிர்காலத்தை பத்தியும் நாம எதுவும் கேட்காம இருக்கிறது தாமா சரி. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. லக்ஷ்மி வந்ததுக்கு அப்புறம் அர்ஜுனோட வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். லக்ஷ்மி அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அர்ஜுனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அந்த ஆசையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. லக்ஷ்மி இதுக்கப்புறம் நிரந்தரமா இங்கிருந்து போயிட்டா திரும்ப அர்ஜுனோட நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னொரு வாட்டி லக்ஷ்மி அம்மா கிட்ட பேசி பாருங்க. இன்னொரு தடவை லக்ஷ்மி கிட்ட பேசுறத பேசினா ஏதாவது பயன் இருக்கும்னு நினைக்கிறியா? அக்கா, என்ன பாக்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? ஏதோ தலைமொழிக்கு போற மாதிரி கிளம்பி போறீங்க. இப்பதான் ஜோசியர் கால் பண்ணாரு தேவியானே. உடனடியா நம்ம காலனில இருக்கிற சிவன் கோயிலுக்கு வர சொல்லிருக்காரு. என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லல. கண்டத்தை பத்தியோ ஆபத்தை பத்தியோ ஏதாவது பேசுறதா இருந்தாருன்னா ஆசிரமத்துக்கு தான் வர சொல்லுவாரு. ஆனா கோவிலுக்கு எதுக்கு வர சொன்னாருன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. அதோட அவர் நான் கேட்டதுக்கு எதுவுமே பதிலே சொல்லல. அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. சரி சரி, நான் கிளம்புறேன். அங்க வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? மனிஷா, உனக்கு இங்க யாரு இருந்தாலும் இல்லைனாலும் நான் மட்டும் உனக்கு தோணையா நிழலா வாழ்நாள் முழுக்க இருப்பேன். அந்த விஷயம் உனக்கும் தெரியும். சரி, தேவையில்லாத விஷயத்தை இழுக்காம நான் சொல்றத கேளு. சரி சொல்லுங்க. மறுபடியும் ஜோசியர்கிட்ட இருந்து அரவிந்த் அக்காக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. மித்ராவோட கண்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபத்துக்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ மித்ராவோட லைஃப்ல என்டர் ஆகிறதா இருந்தாலும் மித்ராவை உன் கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாலும் இதுதான் கரெக்ட் டைம். இப்படிப்பட்ட வாய்ப்பை நழுவ விட்டுறாத. சொன்னது புரியுதா? சரிங்க ஆண்டி. உனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? லக்ஷ்மி உயிரோட தான். என்ன? லக்ஷ்மி உயிரோட தான் இருக்காளா? பதட்டப்படாத. நான் கொடுத்தது ஃபேக் ஸ்டேட்மெண்ட். லக்ஷ்மி உயிரோட தான் இருக்காங்கிற சந்தேகங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவு வருஷம் கழிச்சு திரும்ப எதுக்கு லக்ஷ்மி விஷயம் வெளியே வருது? அவ உயிரோட தான் இருக்காளான்ற சந்தேகம் எதுக்கு வர ஆரம்பிச்சது? சரி சரி, இதெல்லாம் போன்ல பேச வேண்டாம். நீ வீட்டுக்கு வா, நேர்ல பேசிக்கலாம். சரிங்க ஆண்டி, இப்பவே வர. அவ எதுக்காக போக போறான்னு தெரிஞ்சதானப்பா. அவளை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியும். அம்மா, அன்னைக்கு அர்ஜுன் தம்பி சொன்னது ஞாபகம் இருக்கா?
ஸ்கூல்ல லக்ஷ்மி அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாரையோ பாத்திருக்காங்கன்னாருல்ல, அவங்கள விட்டு தூரமா போயிடணும்னு தான் லக்ஷ்மி அம்மா நினைக்கிறாங்களோ என்னவோ. என்னமோ தெரியலப்பா. லக்ஷ்மிக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம் அவ்வளவுதானா என்னவோ தெரியல. அந்த கடவுளோட தீர்மானம் என்னதான்னு தெரியல. இன்னும் எவ்வளவு அதிர்ச்சி கொடுக்க காத்திருக்கான்னு தெரியல. ஹலோ மாம். மித்ரா, எங்க இருக்க? ஆஃபீஸ்க்கு பக்கத்துல இருக்க மாம். என்னாச்சு? ஒரே டென்ஷனா பேசுறீங்க? அது ஒண்ணு இல்ல மித்ரா, நீ உடனே நம்ம தெரு முனையில இருக்கிற சிவன் கோயிலுக்கு வாப்பா. இப்ப வா. எதுக்கு திடீர்னு கோயிலுக்கெல்லாம்? நீ என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் இப்ப என்கிட்ட இல்ல. ஆனா நீ உடனே இங்க கிளம்பி வந்துதான் ஆகணும். இதுக்கு மேல எதுவும் கேட்காம நீ உடனே கிளம்பி வா. சரிங்க மாம், நான் அங்க வந்துடுறேன். மாம்க்கு என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறாங்க? உடனே எதுக்கு கோயிலுக்கு வர சொல்றாங்கன்னு புரியலையே. அப்பா கடவுளே, எப்ப எந்த பாதையை நீ காட்டுவேன்னு, எப்ப எந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு எங்க யாருக்கும் தெரியாது. சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு துக்கத்துல முழுகடிச்சிடுற. துக்கத்துல முழுகிறதுக்குள்ளேயே சந்தோஷத்தோட விளிம்ப காட்டிக்கிட்டு இருக்க. மித்ரா வாழ்க்கையில நீ என்ன நிரப்பணும்னு நினைக்கிறியோ, அவன் வாழ்க்கை பயணத்துல அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நீ நினைக்கிறியோ எனக்கு தெரியாது சாமி. ஆனா கண்டோங்கிற ரூபத்துல அவனோட வாழ்க்கை இப்போ தலைகீழ சீரழிஞ்சிட்டு இருக்கு. அவனோட வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம பண்ணிட்டு இருக்க. இது வரைக்கும் பார்க்காத ஜோசியரோட முகத்துல கூட என்னால ஒரு பதட்டத்தை பார்க்க முடியுது. தயவு பண்ணி மித்ராக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாத்தணும் சாமி.